சென்னையில் நடைபெற்ற கடற்படை விழிப்புணர்வு சைக்கிள் போட்டியில் ஓய்வு பெற்றவர்கள் உட்பட சுமார் 50 கடற்படையினர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கடற்படை தினத்தையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை சார்பில் சென்னை கடற்படை அலுவலகத்தில் இந்திய கடற்படை தினம் கொண்டாடப்பட்டது. குறிப்பாக சைக்கிள் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் ஓய்வு பெற்ற வீரர்கள் என சுமார் 50 பேர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். சென்னை கடற்படை அலுவலகத்தில் தொடங்கிய சைக்கிள் போட்டி பெசன்ட் நகர் கடற்கரை சென்று மீண்டும் தலைமை அலுவலகத்தில் நிறைவடைந்தது. இதில் கலந்து கொண்ட சீனிவாசன் என்பவர் தான் தினமும் சைக்கிள் ஓட்டுவதாகவும் இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் முதியவர்கள் சைக்கிள் ஓட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கடற்படை பிரிவில் பணியாற்ற முன்வர வேண்டும் எனவும் கூறினார். நாங்கள் ஜேபிசி கிளப்லேருந்து எல்லாரும் வந்திருக்கோம். இன்னைக்கு இதை பார்த்து இளைஞர்கள், இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாருமே சைக்கிள் ஓட்டலாம். ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி இந்த டே ரைடு நாங்கள் பண்ணதுனால நிறைய பேர் இதை பார்த்து நேவியில் நீங்கள் சேரணும். இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் இதுங்கெல்லாம் நேவியில் சேர்ந்து நம்ம நாட்டுக்காக உழைக்கணும். எல்லோரும் சைக்கிளிங் பண்ணணும், மற்ற எக்ஸசைஸும் பண்ணணும், ஸ்விம்மிங் பண்ணணும், ஜாகிங் பண்ணணும், ஜிம்முக்கு போகணும். அப்போ தான் நம்ம வயசாகிறப்போ நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். இன்றைக்கி நேவி டே. இது எதுக்காக கொண்டாடுறோம்னாக்கா 1971 நம்ம பாகிஸ்தான்கிட்ட வார் நடக்கிறப்போ நிறைய நேவிஸ் ஷிப் அடிபட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அதை ஞாபகார்த்தமாக வச்சு இந்த நேவி டே 1971 டிசம்பர் 4 நம்ம இதை கொண்டாடிட்டு வரோம். இது நம்ம பார்டர்ஸை பாதுகாக்கிற நேவிக்காக பண்ணுறது. இந்த நேவி டேயில் கலந்துக்கிறதுக்கு கிடைச்ச வாய்ப்பை எண்ணி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ரைடை பார்த்துட்டு இளைஞர்கள் ஊக்கமடைந்து டிஃபென்ஸ் சர்வீசஸில் சேரணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பம். நம்ம பகுதியை சேர்ந்த ஒரு 10-20 பேர்னாலும் சேர்ந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.